ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 21 நாள் ஜெபம் ஆலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த ஜெபம் மிகுந்த ஆசீர்வாதமாய் ஆலயத்தில் ஒரு சிறிய கூட்டமாக கூடி நாங்கள் ஆராதிக்கிறோம். அங்கேயும் அநேக வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறோம் ஜெபத்தோடு. ஆனால் இந்த காணொளி மூலமாய் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு அதிலிருந்து அறிவிக்கப்படுகிறது. 3 நாள் ஆண்டவர் கிருபையாய் காத்தார். இந்த 4வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறேன். நம்முடைய தேவன் யார் அப்படின்னு சொல்லும்போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதுல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகள் ஒன்றுமே இல்லை, நம்புவதற்கு ஒன்றும் இல்லை, ஆனா அந்த இடத்துல இருக்கு, அதை போல அழைக்கிற தேவன். இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து தெளிவான விளக்கங்கள். ஆபிரகாம், அவருடைய வாழ்க்கை, அவர் வாழ்க்கையில் இல்லாதது, ஆனால் ஆண்டவர் அதற்குள் கண்டது. அது ஆபிரகாம் வாழ்க்கையில் காணப்பட்ட காரியம், தேவன் அதை நிறைவேற்றின விதம், இவைகளை எல்லாம் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களாய் இருந்தால் வசனம் வசனமாய் தெளிவாய் நிதானத்தோடு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் அதனுடைய முழு விசுவாசத்தை அல்லது அதில் உள்ளதான ஆழம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ ஒன்றும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, அந்த நிலையில இருக்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்றவர் அழைக்கிற தேவன். அதான் ஏற்கனவே சொன்ன ஆபிரகாமின் வாழ்க்கை. அப்ப இதுல முதல்ல 4ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனம் பாருங்கள். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆனா இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது அவர் வாழ்க்கையிலே ஒண்ணுமே இல்லை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? சந்ததி. கல்யாணம் ஆயிருந்தது, கணவன் இருக்கிறார், மனைவி இருக்காங்க, ஆனா சந்ததின்னு வாக்கு கொடுக்கிறார். அப்படி வாக்கு கொடுக்கும் போது குழந்தையே இல்லை, அதான் ஒண்ணுமே இல்லை, ஆனா இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார்? அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவதை நம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. நம்புவதற்கு வாய்ப்பு இல்லாத நேரத்தில் முதலாவது ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள், உங்களுக்குள்ளே ஆண்டவர் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். உங்க சூழ்நிலை, உங்கள் வாழ்க்கையின் தன்மை ஒண்ணுமே கிடையாது, நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஆபிரகாம் நம்பிக்கையோடு விசுவாசித்ததை போல நீங்களும் நம்பிக்கையுடன் விசுவாசிக்க வேண்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்பிக்கை, விசுவாசம். ஒண்ணுமே இருக்கோ இல்லையோ, அந்த நீங்க நம்பிக்கையோடு விசுவாசித்தால் ஆபிரகாம் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களைப் போல நீங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிரகாம் வாழ்க்கையில் காணப்பட்ட 2வது ஒரு காரியம் பாருங்கள், 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். கவனிக்கிறீங்களா? அவன் ஆபிரகாமுக்கு 100 வயது, சாராளுக்கும் வயது அதிகம், 2 பேருமே வயதானவங்க. அப்ப இந்த நிலையில் 2 பேருக்கும் அந்த சந்ததின்னு சொல்லப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை.
தோற்றம் பலவீனமாய் இருந்தது. சரீரத்தில் 2 பேருமே பலவீனமா இருந்தாங்க. தேவன் சொன்ன வாக்கு அவர் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஒரு துளி கூட சந்தர்ப்பம் இல்லை. ஆனா சொன்னவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் சொன்னார். அந்த வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார். அவர் விசுவாசம் சரீரத்தில் பலவீனம், ஆனால் பார்வையில் விசுவாசத்தில் அவன் பலவீனமாய் இருக்கவில்லை. அப்ப இந்த வார்த்தைகளை கூட தேவ ஜனங்கள் யோசிக்கணும். மற்றவங்க சொல்வதற்கேற்றபடி அல்லது உங்கள் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது என்கிற நிலை இருந்தாலும் ஆபிரகாமை போல உங்கள் விசுவாசம் பலமுள்ளதாய் காணப்பட வேண்டும். பலமுள்ள விசுவாசம் தேவை. 3வது, இந்த ஆபிரகாம் வாழ்க்கையில் 20ஆம் வசனம் படிக்கிறோம் பாருங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தெய்வம் சொல்லிட்டார், அவர் சொன்னதை செய்கிற தேவன், அவர் சொன்னால் கண்டிப்பா நடக்கும். என்ன விசுவாசம் பாருங்க, சந்தேகப்படல. ஆபிரகாமுக்கு சந்தேகம் வரவில்லை. 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். கவனிக்கிறீங்களா? வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார், சொன்னதை நிறைவேற்றி முடிப்பார் என்று முழு நிச்சயம். துளி கூட அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. முழு நிச்சயமா நம்பி என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்ல, ஆண்டவரே நீங்க வாக்கு கொடுத்தீங்க, நீங்க அதை நிறைவேற்றுவீங்க, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு மகிமை, நீங்க தான் சொன்னீங்க, என் வாழ்க்கையில நடக்கதான் போகுது. ஆனா எனக்கு மனுஷிகத்துல ஒன்னும் நடக்கிறது போல இல்லாவிட்டாலும் நீர் தேவாதி தேவன், நீங்க சொல்றது எங்க வாழ்க்கையில நடக்கணும் மகிமைப்படுத்தி அந்த விசுவாசத்திலே வல்லவனானான். நமக்கு கூட அதுதான் வேணும். விசுவாசத்தில் வளர்ச்சி தேவை. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அடுத்த உள்ள வசனங்கள் பாருங்க. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வாக்கியங்களை நமக்கும் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 24, நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆகும். இயேசு கிறிஸ்து வார்த்தையாகிய தேவன், பிதாவாகிய தேவன். அந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உலகத்துக்கு அனுப்பினார். அவர் இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையில் மரித்தார். மரித்த இயேசுவை அவர் எழுப்பினார் என்பதாக பார்க்கிறோம். அப்படியே நீங்களும் விசுவாசித்தால், மரித்தோரிலிருந்து எழுப்பின இயேசுவை நீங்களும் விசுவாசிக்க ஆரம்பித்தால் உங்களுக்கும் அப்படியே நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டோம், நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர் எழுந்தது எதற்காக? நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு. எனவே எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத பகுதி பாருங்க. இந்த 4ஆம் தேதி அதிகாலை ஜெபத்தின் நாளிலே இந்த விசுவாசம், நேற்றைய தினத்தில் வேறு ஒரு நீதியுள்ள தேவனின் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்னவா மாற்றுகிறார்னு பார்த்தோம். ஆனால் இந்த 4ஆம் தேதி ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆபிரகாம் வாழ்க்கையில் அப்படி சொன்னார், நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். நம்புவதற்கு ஏதுவாக ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் சொன்னவர் தேவன், உங்களை படைத்தவர், உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நம்புங்கள், விசுவாசத்தில் வளருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படி அனைவருக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க செய்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். மகிமையாய் நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.